Taste the Daily. அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இதுகுறித்து தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன நீங்க பதிவு பண்ணலாம்? வணக்கம் அரண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை கிரீன் சாலையில் உடல்நலக் குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டு இதய நோயினுடைய பிரச்சனை காரணமாக ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்திருக்கிறார். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் அறிந்து அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இதனை தகவல் அறிந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு நேரில் சந்தித்து அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய சிவந்தி இல்லத்திலிருந்து புறப்பட்டு நேரடியாக இன்றைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு சென்று அங்கு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு அங்கிருந்து நேரடியாக சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று நேரடியாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். அவருடைய உடல்நலம் சரியாக இருப்பதாகவும் குறிப்பாக ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இன்று காலை மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்த பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செவந்தி இல்லத்திற்கு புறப்பட்டு செல்ல இருக்கிறார். குறிப்பாக அவரோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் உடன் சென்றிருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயக்குமார், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸை நேரில் சந்தித்து அவரது உடல்நிலை குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் விசாரித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார்.